இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் கண்ணு முன்னாடி இவ்ளோ காசு இருந்தோம், அதுல ஒரு நோட்டை கூட உன்னால எடுத்து செலவு பண்ண முடியாம போயிடுச்சு பவானி. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், வாய மூடுறி. என்ன ரொம்ப ஓவரா பேசுற? இந்த பவானி யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்க. ரொம்ப ஆட்டம் போடாத பாரதி. நான் ஆட்டம் போடுறேனா? சரி சரி, அப்படியே இருக்கட்டும். நான் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? உங்க எல்லாரையும் இத்தனை நாள் ஆட விட்டதுதான். அது சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் நீயும் உன் புருஷனும் உழைச்சு சம்பாதிச்சு, வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமா? அத்தனையும் ஆதியோட பணம். என்னமோ நீயே சம்பாதிச்ச மாதிரி இவ்ளோ கோவப்பட்டு டென்ஷன் ஆகுற? அதுக்கெல்லாம் நீ வர்த்தே இல்லம்மா. நீ இந்த நிமிஷம் அந்த நோட்டு மாதிரியே. நீ வெறும் டம்மி பீஸ் தான். உன்கிட்ட இருக்கிற ஆள் பலம், பண பலம், உன் அல்லக்கைங்க பலம், இத்தனையும் தாண்டி ஒத்த ஆளா உன்னை ஓட ஓட அடிச்சிருக்கேன். இல்ல இல்ல, தப்பு தப்பு. என் புருஷன் கூட சேர்ந்து உன்னை ஓட விட்டுருக்கேன். அது சரி, நாதியோட பணத்தை எப்படி உனக்கு முழுசா திருப்பி கொடுப்பேன்னு என் மேல உனக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னு எனக்கு இப்ப கூட புரியவே இல்ல பவானி. உண்மையை சொல்லணும்னா, நீ ஒரு புத்திசாலியா இருந்திருந்தா நான் அந்த பணத்தை உனக்கு கொடுத்ததுமே அந்த பணம் டம்மியா இல்ல ஒரிஜினலான்னு நீ செக் பண்ணி பாத்துருக்கணும் பவானி. ஆனா இவ்ளோ டைம் எடுத்து நீ பாக்குறப்போ நீ ஒரு சாதாரண வெள்ளிதான். உனக்கு ரொம்ப பில்டப்லாம் கொடுக்கறது வேஸ்ட்னு எனக்கு தோணுது. ஆனா நீ ரொம்ப ராசியானவ பவானி. நீ எனக்கு கொடுத்த அந்த ஒத்த ரூபாயை வச்சுதான் உன்கிட்ட இருந்து பல கோடி ரூபாய் பணத்தை அடிச்சது மட்டும் இல்லாம என் புருஷன் ஆதியோட வீட்டையும் உன்கிட்ட இருந்து மீட்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் உன்னை தெருக்கோடியில நிக்க வைக்கிறேன். அது வரைக்கும் உன் கூட இருக்காங்களே அந்த அல்லக்கைங்கள கொஞ்சம் அலர்ட்டா இருக்க சொல்லு. ஏன்னா இனிமே எப்போ எங்க எப்படி அடி விழும்னு உனக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கும் தெரியாது. உண்மையை சொல்லணும்னா உங்களெல்லாம் எப்படி அடிப்பேன்னு எனக்கே தெரியாது. ஆனா அடி விழுந்துட்டே தான் இருக்கும். நீங்க அடி தாங்க முடியாம ஓடிட்டே இருக்கணும். நான் ஓட வைப்பேன். நான் சொல்ற பேச்ச கேட்காம ஆட்டம் போடுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணீங்க, அப்புறம் அந்த ஆட்டத்துக்கு பலனா ஆப்பு ஆன் தி வேல உங்க எல்லாரையும் தேடி வரும். புரிஞ்சுதா? சரி, நீ ரொம்ப டென்ஷனா இருப்ப, கொஞ்சம் சில் பண்ணு. அப்புறம் நான் கொடுத்த நோட்டெல்லாம் என் ஞாபகமா பத்திரமா வச்சுக்கோ. ஓகே, நான் வச்சிரட்டுமா? பாய்.